வணக்கம் எல்லோருக்கும். இது உங்கள் பொன்னான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஜிக் புத்தகத்துல சொல்லியிருக்கிற 28 பிராக்டிசஸ்ல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பத்தி சொல்ல போறேன். இத நம்புங்க. இத செய்தால் உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும். அதுவும் பாசிட்டிவான மாற்றம் வரும். நம்பி செய்யுங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் டாஸ்க் தான் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அதோட எக்ஸைட்மெண்ட் அல்லது அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். காலையில கண்ணை முழிச்ச உடனே என்ன யோசிக்கணும்? ஓஹோ, அலாரம் இன்னைக்கு அடிச்சு நம்ம எந்திரிக்கல, லேட் ஆச்சு, இன்னைக்கு நாள் போச்சு, பால்காரே வரல, நியூஸ் பேப்பர் வந்துதா வரலையா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னா பாஸ் கிட்ட திட்டு வாங்கணுமா, இப்படி நெகட்டிவ் ஆன விஷயங்களை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம நல்ல விஷயங்களை பத்தி பார்க்க முடியறது இல்ல. இது ரொம்ப சிம்பிள். இப்ப கூட இந்த ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னா, ஒரே 10 செகண்ட்ஸ் உங்க ரூம்ல நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து சிவப்பு கலர்ல இருக்கிற பொருட்கள் என்னென்னு யோசிச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க அத நல்லா. ஓகேவா? ரைட். இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறது, உங்க ரூம்ல இருக்க ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு சிவப்பு கலர் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் மனசுல இருக்கும், ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் மனசுல இருக்காது. ஓகேவா? இது சிம்பிள். நம்ம எதை நினைக்கிறோமோ அது நமக்கு தென்படும். அவ்வளவுதான் மேட்டர். அப்போ இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே உங்க பிளெஸிங்ஸ் என்னன்னு கவுண்ட் பண்ணுங்க. என் வாழ்க்கையில எதுவுமே பிளெஸிங்ஸ் இல்லையே, நான் என்னத்தை கவுண்ட் பண்றது, எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு, இப்போ போய் நான் என்ன கவுண்ட் பண்றதுன்னு கேட்கலாம். ஜஸ்ட் இன்னைக்கு காலையில கண் முழிச்சு உங்களுக்கு ஒரு புது நாள் கிடைச்சிருக்கு, அதுக்காக கூட நீங்க ஹாப்பியா இருக்கலாம். that also can be counted as blessings. அந்த பிளெஸிங்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும். இப்ப எப்படி சொல்லலாம்னா, I am grateful for my health because I am so brisk and energetic today. I am grateful that I have fresh air to breathe. I am grateful for bright sunlight is entering my house. இது நான் சின்ன சாம்பிள் சொல்றேன். என் லைஃப்ல நல்லதே நடக்கலைன்னா கண்டிப்பா ஃப்ரெஷ் ஏர் இருக்கும், கண்டிப்பா சன்லைட் கூட இருக்கலாம், நீங்க கை கால் அசைய முடியறதுக்கு கூட நீங்க தேங்க்யூ சொல்லலாம். அப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க நோட் பண்ணி, என் வாழ்க்கையில எதுவுமே பிளெஸிங்ஸ் இல்லைன்னு சொல்லாம இப்படி எழுதலாம். I am grateful for this because this is happening. புரியுதா? நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன், ஏன்னா எங்க வீட்டுல சன்லைட் பிரைட்டா உள்ள வருது வீட்டுக்குள்ள, என்னால எழுந்து நடந்து போக முடியுது, அதனால நான் என் கால்களுக்கு நன்றி சொல்கிறேன். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியா ஸ்டூபிடா கூட இருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு எழுத ஆரம்பிங்க. 10 blessings you count on and why, reasons. எல்லா பிளெஸிங்ஸும் எழுதின அப்புறம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுங்க 3 தடவை. இது இருக்கட்டுமே, ஸ்டூபிடா கூட இருக்கட்டுமே, ஃபன்னியா கூட இருக்கட்டுமே, நீங்க எழுத ஆரம்பிச்சு நம்ம இந்த 28 டேஸ்ல எவ்ரி டே 10 பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம மைண்ட நம்ம நல்லதை நோக்கி அதை மட்டும் பார்க்கறதுக்கு நம்ம மைண்டுக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த நாட்கள்ல. இது 28 நாளைக்கு அப்புறம் உங்க கூடவே வரலாம், நீங்க விட்டுறலாம். எப்போல்லாம் மன சோர்வா இருக்கோ அப்ப கூட செய்யலாம். பட் ஆனா இந்த 28 நாள் தொடர்ந்து நீங்க செய்யணும். செய்யறதுக்கு ரெடியா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஐ திங்க் செஞ்சு முடிச்ச உடனே நீங்க கமெண்ட்ல எனக்கு எழுதலாம் எதற்காக நீங்க நன்றி சொன்னீங்க. 10 blessings எழுதாட்ட கூட பரவாயில்ல, அதுல இருக்கிற 1-2 முக்கியமான பிளெஸிங்ஸ நீங்க எழுதுனீங்கன்னா அடுத்தவங்க படிக்கிறவங்களுக்கு இதுக்கு கூட நம்ம தேங்க்யூ சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு தோணும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் டு இட்.